அருள் அமுதம். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. எல்லாம் அல்ல அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகபிரம மகர்ஷியினுடைய அருட்கருணையாலும் பகுலாதேவி சமேத காகபுஜண்ட மகரிஷியின் அருளே வடிவான அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ ரமணிகுரியனுடைய அருட்கருணையாலும் அகஸ்திய பெருமானின் அருட்கருணையாலும் அடியனுடைய ஆச்சாரியனுடைய அருட்கருணையாலும் நம்முடைய இந்த அற்புதமான அருளமுதம் என்கின்ற தெய்வீக யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக தெய்வீக ஆன்மீக ஜோதிட பல ரகசியங்களை எல்லாம் பதிவிட்டு கொண்டு இருக்கிறோம். இதை அநேக மக்கள் பார்த்து பயனடைந்து அவர்கள் தங்களுடைய சந்தோஷத்தை அடியின் தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டு தங்களுடைய மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் வெளிப்படுத்தி வருகிறார்கள். மேலும் பல அரிய வீடியோக்களை எல்லாம் பதிவிட அடியனிடம் வேண்டுகோள் விடுத்தும் வருகிறார்கள். அதனுடைய அடிப்படையிலே அடியனும் பல பதிவுகளை இதுவரை யாருக்கும் தெரியாத விஷயங்களை எல்லாம் நாம் இந்த யூடியூப் சேனல் வாயிலாக பதிவிட்டு கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே இந்த பதிவிலே நாம் ஜோதிடத்தில் ஒரு அற்புதமான ஒரு யாரும் சொல்லாத இதுவரையும் வெளிவராத ஒரு ரகசியத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக எங்களுடைய இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தாங்களும் பல இதே மாதிரி பதிவுகளை எல்லாம் பார்த்து பலனடைந்து அவர்கள் வாழ்க்கையில் வளம் நல அடியேன் வேண்டுகோள் விடுத்து கொண்டு இப்பொழுது நாம் இந்த பதிவிலே இன்றைக்கு நிறைய காதல் திருமணங்கள் நடக்கிறது. இந்த காதல் திருமணங்கள் ஒரு 50 வருடத்திற்கு முன்பாக இவ்வளவு காதல் திருமணங்கள் நடந்ததா, இல்லை ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாக இவ்வளோ காதல் திருமணங்கள் நடந்ததா, இல்லை ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பாக நடந்ததா, இல்லை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி யுகங்களுக்கு முன்னாடிலாம் இந்த காதல் திருமணம் நடந்ததா என்று சொன்னால் இந்த கேள்விக்கு பதில் நிறைய பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இதில் இந்த யுகம் ஆரம்பித்ததுலேருந்தே ஆண் பெண் அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த பால் ஈர்ப்பு அப்படிங்கிறது ஆதி காலத்திலேருந்தே உண்டு. அந்த பால் ஈர்ப்பு சக்திங்கிறது மனிதனுடைய இயற்கை. இந்த காமம்னு சொல்கிறோம் இல்லையா, இது ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அப்படின்னு பேர். இதை நம்ம தெய்வீக காதல் அப்படி மானசீக காதல் எல்லாம் இன்றைக்கி அதுக்கு நிறைய நம்மெல்லாம் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அதை பூசி மொழிகின்னு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே அதுக்கு பேர் என்னென்னா ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி இருக்குது. இதுக்கு பூர்வ ஜென்ம பந்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வெறும் ஃபிசிக்கல் அட்ராக்ஷனில் காதல் திருமணங்கள் நடக்கிறதா, இல்லை பூர்வ ஜென்ம பந்தத்தில் இந்த காதல் திருமணங்கள் நடக்கிறதா, இதையே முன்னாடி அதிகமாக நடக்கலை இப்போயே அதிகமாக நடக்கிறது அப்படிங்கிற பதிவு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது ஆதி காலத்துலேருந்து நான் சொன்ன மாதிரி ஆதி காலத்திலே காந்தர்வ மனங்கள் அப்படிங்கிறது நிறைய நடந்திருக்கு. இப்போ வள்ளியை கூட முருகர் காந்தர்வ மனம் புரிஞ்சார்னு நம்ம வள்ளியுடைய திருமண கதைகளே நம்ம பார்க்கலாம். சீனிவாசன் பத்மாவதியை விரும்பினாருங்கிறது சீனிவாச கல்யாணத்தில் பார்க்குறோம். நீங்கள் அடியனுடைய குருநாத் சுகபிரம மகர்ஷி தான் தூது போய் ஆகாசராஜன்ட்ட போய் மகளை பத்மாவதியை ஸ்ரீனிவாச பெருமானுக்கு தூது போனார்னு நம்ம இந்த திருப்பதி புராணத்தில் நம்ம வெங்கட புராணத்தில் நம்ம படிச்சிருக்கோம். இதே மாதிரி காந்தர்வ மனம்ங்கிறது இந்த துஷ்யந்த் சகுந்தலை கதையெல்லாம் இருக்குது. இதே மாதிரி நிறைய அந்த புராண காலத்துலேருந்தே இந்த காந்தர்வ மனம் காதல் திருமணங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. இதில் அந்த காலத்தில் காந்தர்வ மனத்துக்கும் இப்போ உள்ள காந்தர்வ மனத்துக்கு வித்தியாசம் உண்டு. இதில் இந்த இப்போ சொன்னேன் அடியேன்னு சொன்னேன், இந்த காதல் திருமணங்கள் தான் காந்தர்வ மனம்னு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த காலத்தில் காந்தர்வ மனம்ங்கிறது ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் தான். இந்த காலத்தில் காந்தர்வ மனமும் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் தான். இதில் 2 மாறுபாடெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் அந்த காந்தர்வ மனம்ங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், அதில் ஒரு தெய்வீகம் இருக்கும், ஒரு தர்மம் இருக்கும். அந்த தர்மம் சார்ந்து இருக்கும். இன்றைக்கு இந்த தர்மம் சார்ந்து இல்லை. அதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. அதுலேயும் 1-2 எக்ஸம்ஷன் நடந்திருக்கு. ஏன்னா அந்த நம்ம துருவனுடைய கதையில் பார்த்துருக்கோம். திருமணம் பண்ணி சகுந்தலையை விட்டுட்டு அவர் போயிடுறார். அதுக்கப்புறம் அந்த மோதிரத்தை தொலைக்கிறார். அந்த கதையெல்லாம் பார்த்துருக்கோம்.
புராணங்களில் நம்ம அந்த துருவ நட்சத்திரம் துருவனுடைய கதைகளில் பார்த்துருக்குறோம். அது மாதிரி 1-2 எக்ஸம்ஷன் மனைவியை மறந்ததெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது, இல்லைன்னு சொல்லலை. அது ரொம்ப ரேர். அப்பையும் கூட அந்த மோதிரத்தை அவர் போட்ட உடனே மனைவியினுடைய நினைப்பு வந்துடுது. வந்த உடனே தன்னுடைய தவறை ஒத்துண்டு மன்னிப்பு கேட்குறார். அந்த கதைகள்லாம் புராணத்தில் இருக்குது. இது போக நம்ம இப்போ பார்க்குற சப்ஜெக்டு ஜோதிட சாஸ்திர ரீதியாக இப்போ கலிகாலத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ காதல் திருமணங்கள் நடக்கலை, இப்போயே இவ்வளோ காதல் திருமணங்கள் நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு வரோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஜாதக கட்டம் இருந்ததோ, இல்லை 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஜாதக கட்டம் இருந்ததோ அதே கட்டம் உள்ள பெண்கள் இன்றைக்கி அதே பெண்களுக்கு தான் காதல் திருமணம் நடக்கும். அதே கட்ட அமைப்புகள், ஜோதிட கிரகங்களுடைய அமைப்புகள். அன்றைக்கே அதே கிரக அமைப்புகள் உள்ள பெண்களுக்கு காதல் திருமணம் நடக்கலை, இன்றைக்கே நடக்கிறதுன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய லக்னத்தில் 5ஆம் இடம்தான் அந்த பூர்வ ஜென்ம ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். 7வது இடம்தான் களத்திர ஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானம். இந்த பூர்வ ஜென்ம ஸ்தானத்துக்கு அதிபதியும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் கூட பெற்றால் அவர்களுக்கு வந்து சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, ஒன்று தாய்மாமனை மணப்பார்கள். ஏன்னா இந்த 5ஆம் இடத்துக்கு தாய்மாமன் ஸ்தானம், பந்துக்களுடைய ஸ்தானம், பூர்வீகத்தினுடைய ஸ்தானம், பூர்வ ஜென்மத்துக்கு அதுதான். இப்போ முன்னாடியெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி தாய்மாமனை சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால், இல்லை பூர்வீகத்தில் கல்யாணம் பண்ணால், அத்தை பையனை கல்யாணம் பண்ணால், அதில் தெரிஞ்சவாளை கல்யாணம் பண்ணால். இன்றைக்கி அந்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறதை விட்டாச்சு. பூர்வீகத்தில் அந்நிய சக்திகள் தான் இது காரணம். அந்நிய சக்திகள் இவெல்லாம் அந்த இந்து தர்மத்தில் சொந்தத்துக்குள்ளேயே, சனாதன தர்மத்தில் சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணி வெளியே வரமாட்டேங்கிறாங்கிறதுனால என்ன பண்ணால் அந்த அந்நிய சக்திகள் ஒரு மெடிக்கல் ரீதியாக ஒரு பொய்யை பரப்பி விட்டான். சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் குழந்தைகளுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு மன உளைச்சி கொண்டுட்டு ஒரு பொய்யை பரப்பி விட்டு, அதனால் இன்றைக்கி யாரும் சொந்தத்தில் கல்யாணம் பண்ண தயாராக இல்லைன்னு பயம் வந்துருத்து. மன உளைச்சி கொண்டு குழந்தை பிறந்துடுவா, ஆர்டிசமில் குழந்தை நிறைய பயம் வந்ததுனால சொந்தத்தில் கல்யாணம் விட்டான். அவன் வந்து சதி பண்ணி தான் பண்ணியிருக்கிறான். அதனால் வெளியே பண்ணணுங்கும் போது அப்போ தான் வேற்று மதம், வேற்று ஜாதி, வேற்று இனம் போகணும், அப்போ தான் போவாங்க அவங்க அப்படிங்கிற ஒரு சதி வலையை விரித்து அந்த சதி வலையில் எல்லோரும் விழுந்துட்டான். அது ஒரு காரணம். அதனால் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணல, பூர்வீகத்தில் கல்யாணம் பண்ணல. 2வது நம்ம சொந்தத்தை யாரும் விரும்பலை. எல்லார்ட்டையும் இன்றைக்கி சண்டை போட்டாச்சு. சுற்றத்தார் உற்றத்தார் எல்லாருமே விரோதியாக்கின்றோம். நம்ம விரோதமானதுனால இந்த 5ஆம் பாவங்கிறது ஒன்று சொந்தம், தாய்மாமன், அத்தை பிள்ளை, பூர்வீகம். இதுக்கு அடுத்ததுக்கு ஆல்டர்னேட்டர் பூர்வ ஜென்மம் அப்படின்னு பேர். அப்போ இந்த இடத்துக்கு என்ன வந்துடுது, காந்தர்வம் அப்படின்னு வந்துடுது. காந்தர்வம்னா காதல் திருமணம். அப்போ இந்த 3 போனதுனால இது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக காந்தர்வ மனம், காதல் மனத்தை இது எடுக்கிறது. காதல் மனத்தை எடுத்துக்கும்போது அப்போ காதல் திருமணங்கள் ஏற்படுறது. அன்றைக்கி சொந்தத்தில் பூர்வீகத்தில் பண்ணதுனால அந்த 5ஆம் பாவம் 7ஆம் பாவ அதிபதி சேரும்போது காதல் திருமணம் ஏற்படலை. இன்றைக்கி அந்த சேர்ந்ததுனால காதல் திருமணங்கள் ஏற்படுறது. இது போக 10ஆம் பாவாதிபதி 7ல் உட்காந்துருந்தாலும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உள்ள பையனையோ பொண்ணையோ விரும்புவா. அதே மாதிரி மற்ற காரணங்களாகவும் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அது கூட காதல் திருமணத்துக்கு வரும். அதெல்லாம் வந்து நிற்காது, கொஞ்ச நாளில் போயிடும். இதுக்கு வந்து அது நிறைய பிரமாணங்கள்லாம் இருக்குது. அதில் 1-2 எக்ஸம்ஷன் எப்பயுமே இருக்கும். நம்ம எக்ஸம்ஷனை வச்சுட்டே பேசக்கூடாது. சாஸ்திரம் வந்து 100க்கு 90% எது கரெக்டாக அதை பற்றி தான், அதுக்கு மட்டும்தான் சாஸ்திரம் வந்து அதை பற்றி தான் பேசும். இந்த 10% எக்ஸம்ஷனை பேசாது. அதனால் நம்ம 90% வச்சுருந்து தான் பேசணும். அந்த ஒருத்தர் நன்னா இருக்காளே, காதலிச்சு நன்னா தானே இருக்காளேன்னு அவளை பற்றி பேசிட்டு இருக்கக்கூடாது. அதனால் 90% தான் பேசணும். இதில் வந்து பூர்வ ஜென்ம பந்தத்தில் வர்ற காதல் திருமணம் பற்றி பேசணும். இந்த பூர்வ ஜென்ம பந்தத்தில் 2 விதமான காதல் திருமணங்கள். ஒன்று என்னென்னா புண்ணிய பந்தம், இன்னொன்று பாவ பந்தம். இந்த புண்ணிய பந்தம் என்பது அடுத்த ஜென்மத்திலேயே நான் உன்னையே கல்யாணம் பண்ணிட்டு உடனே வாழணும் அப்படின்னு பிரியப்பட்டு வர்றது. இதுக்கு புண்ணிய பந்தம்னு பேர். இன்றைக்கும் நிறைய படங்களில் 7 ஜென்மம் எடுத்தாலும் ஒன்றே பாட்டெல்லாம் கூட வருது இல்லையா? அது மாதிரி அந்த ஜென்மம் அந்த அளவுக்கு பாண்டிங்கோடு இருந்து கணவன் மனைவி வாழ்ந்தால் பிரியும் பொழுது அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கே நான் கணவனாக இருக்கணும், மனைவியாக பிறக்கணும் வேண்டி விரும்பி வருது. இது பெரும்பாலும் பெண்கள் தான் அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருப்பாங்க. மனசை உதறாமல் இருப்பாங்க. அடுத்த ஜென்மத்திலே அவரே நான் கணவன் அடையணும்னு பிறப்பாங்க. இவ்வாழ்க்கையில் பிறவி தொடர்ந்துகிட்டே இருக்கும். அது அடுத்த சப்ஜெக்டு. அப்போ அந்த மாதிரி புண்ணிய பந்தத்தில் வர
திருமணங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு புண்ணிய பந்தம். அவள் 2 பேர் கணவன் மனைவி காதலிப்பாங்க. காதலித்தால் அந்த காதல் திருமணம் அவங்களுக்கு நன்னாக தான் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் பாவபந்தம் அப்படின்னு ஒரு பந்தம் இருக்குது. இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் அந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் பாவருடைய சேர்க்கைகள், பாவக்கிரகங்களுடைய சேர்க்கை பெற்றால் அவர்களுக்கு இது பாவபந்தம். பாவபந்தம் அவங்களும் காதல் திருமணம் பண்ணுவாங்க. ஆனால் எதுக்குன்னா பழி வாங்கிறதுக்கு, ரிவெஞ்ச். அப்போ அடுத்த ஜென்மத்திலேயே உன்னையே கல்யாணம் பண்ணி உன்னையை பழி வாங்காமல் விடமாட்டேன்னு ரிவெஞ்சில் வரக்கூடிய கல்யாணங்கள். இந்த திருமணங்களும் காதல் திருமணங்கள். இன்றைக்கு இந்த புண்ணிய திருமணம் அப்படின்னு புண்ணிய பந்தத்தில் வரக்கூடிய திருமணங்கள், பாவபந்தத்தில் வர திருமணங்கள் வரும்போது பாவபந்த திருமணங்கள் தான் இன்றைக்கு அதிகமாக நடக்கின்றன. எனவே தான் அடியேன் சொல்லுகிறேன், ஒருவருடைய ஜாதகத்தில் காதல் திருமணம் தப்பு ரைட்டு அப்படிங்கிறத ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் காதலிக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை அவர் காதல் திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, முதல்ல அந்த பையன் பொண்ணோட ஜாதகத்தை பாருங்கோ. பார்த்து இந்த திருமணம் இந்த ஜாதகத்தில் இந்த பஞ்சமாதிபதி சப்தமாதிபதி 2 பேரும் அந்த பூர்வ ஜென்ம பந்தத்தில் புண்ணிய பந்தத்தில் வராளா பாவபந்தத்தில் வராதங்களை கண்டுபிடித்து அதனை முடிவு செய்து கொண்டு அவர்களுக்கு திருமணம் பண்ணி வைத்தால், அது நன்றாக இருந்து திருமணம் பண்ணி வைத்தால் அவர்கள் சந்தோஷமாக வாழ்வார்கள். இல்லை என்றால் பாவபந்தத்தில் வரக்கூடிய காதல் திருமணங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தினசரி காலையில் எழுந்திரிச்சா ராத்திரி வரைக்கும் சண்டை போட்டு பல பிரச்சனைகளுக்கு ஆளாகி கோர்ட்டு கேஸு போய் இது ரிவெஞ்சில் போய் முடிஞ்ச அவமானங்களை சந்தித்து சில பேர் அதனால் சூசைட் கூட பண்ணிவிடுவான். புரியுது அவங்களுக்கு? இதெல்லாம் இன்றைக்கி காலகட்டத்தில் நடக்கும். வாழ்க்கையே சீரழிந்து விடும். எனவே திருமண பொருத்தங்கள் நம்முடைய ஜோதிட சாஸ்திரங்கள் காதல் திருமணத்திற்கு எதிரி இல்லை. காதல் திருமணங்கள் செய்பவர்கள் கூட அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து காதல் திருமணங்களை செய்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். ஜோதிட சாஸ்திரமே நம்முடைய சந்தோஷம், தர்மார்த்த காமிய மோட்சம். காமியம்னா ஆசைகள். நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றி தான் மோட்சத்துக்கு போகணும்னு சொல்கிறது. அப்போ அந்த ஆசைகள் நிறைவேறணும். அந்த ஆசைகள் நிறைவேறணும்னா சந்தோஷமாக இருக்கணும். அப்போ சந்தோஷம் இல்லாமல் ஒருத்தர் வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த திருமண வாழ்க்கையாக இருந்தானா அதுவே அவர்களுக்கு மறுபிறவியை கொடுத்து மீண்டும் பழிவாங்கக்கூடிய எண்ணத்தை கொடுத்து மறுபடியும் பிறக்க வைத்துவிடும். எனவே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் காதல் திருமணங்கள் சாஸ்திரங்கள் எதிர்க்கவில்லை. அந்த காந்தர்வ மனங்களை ஆதரிக்கிறது. ஆனால் புண்ணிய பந்தங்கள் மட்டும் இருந்தால் மட்டுமே அவர்கள் காதல் திருமணம் செய்ய அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். அருள் அமுதம்.